இதெல்லாம் கற்றுக்கொண்டு வாரத்துக்கு வேற ஈராக்கு போறார். அவர் அதுக்காக தண்ட பணம், பொருள், காலம், நேரம் எல்லாத்தையும் செலவழித்தார். இப்படி ஒரு முயற்சின்னு பாருங்க. இப்போ போறவரை இப்போ குர்ஆன் கூட இதை சொல்லு எப்படின்னா, குர்ஆன் வசனத்தை பார். இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ். நிச்சயமாக காஃபிர்கள் அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை செலவழிப்பார்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதர்களை தடுப்பதற்காக. நாங்க அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? அல்லாஹ்ட பாதையில பள்ளி வாயில கட்ட, தர்மம் செய்யறதுக்கு, மார்க்க விவகாரத்துக்கு செலவழிக்கிறோம்னு சொல்றோமே. காஃபிர்கள் மாறி செலவழிக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுதே எப்படின்னா, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக அவர்கள் செலவழிக்கிறார்கள். இந்த உலகத்தில் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் செலவழிக்கப்படுது என்டர்டைன்மெண்ட்டுக்காக, பாவத்துக்காக, கேளிக்கைகளுக்காக, கூத்துக்காக செலவழிக்கப்படுது பில்லியன் டாலர்ஸ். அப்ப மக்கள் செலவழிச்சு கொண்டு தான் நிற்கிறாங்க. நாங்க மார்க்கத்தை செலவழிக்கிறத விட பல மடங்கு செலவழிக்கிறார். குர்ஆன் சொல்லுது ஃபஸயுன்ஃபிகூனஹா, எதிர்காலத்தில் அவர்கள் செலவழிப்பார். அன்றைக்கு நதர் பின் ஹாரிஸ் செலவழித்தாரு, இன்றைக்கு நதர் பின் ஹாரிஸ் போல மனிதர்கள் செலவழிக்கிறார்கள். எதற்கு? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக. சும்ம தக்கூனு அலைஹிம் ஹஸ்ரத்துன் சும்ம யுக்லபூன், ஆனால் பிறகு அவர்கள் கை செய்யப்படுவார்கள், கடைசியா அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள், அவர்கள் மிகைக்கப்படுவார்கள். இஸ்லாம் தான் கடைசியா மிகைக்கும். அப்ப நாங்க அவங்க 10 ரூபா செலவழிச்சா நாங்க 20 ரூபா செலவழிக்கணும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும். ஆனா எங்கட சமூகத்தில் எப்படி? நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மார்க்கத்துக்காக, மார்க்க பணிக்காக, மார்க்கத்தை மேம்பாட்டுக்காக எவ்வளவு இந்த சமூகம் செலவழிக்கிறது என்று.